வணக்கம். இறை சுகம். உடல் சுகம் இல்லை என்றால் எந்த சுகத்தையும் அடைய முடியாது. செல்வம் இருந்து என்ன பண்ண? செல்வம் வேணும். அது நாம் அணிவிக்காத செல்வம் இருந்தும் என்ன பண்ண? செல்வத்தை அணிவிப்பதற்கு உடல் செல்வம் வேண்டும். உடல் நோயற்று இருக்க வேண்டும், இன்புற்று இருக்க வேண்டும், இந்த ஆன்மா சுகமாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் நீ தேடிய தேட்டை இந்த உடல் நீ அணிவிக்க, அந்த சுகத்தை அணிவிப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சுகம் எது என்னால் உடல் சுகம்தான். உடல் பிணியின்றி இருந்தால்தான் தேடிய செல்வத்தை அனைத்தையும் சுகமாக எடுத்துக்கொள்ளும், சுகமாக அணிவித்து கொள்ளும். இதுதான் பேரின்பம். அதனால் இங்கே அவசைப்பட்டு தேடி வைத்து கொண்டு நீ அணிவிக்காத செல்வமாக இருந்தால் அந்த செல்வத்தினுடைய நிலை என்ன? அவஸ்தைப்பட்ட செல்வம் நீ அணிவிக்கவில்லை என்றால் அந்த செல்வம் எதுக்கு? உன்னுடைய உடல் சுகம் இருந்தால் தானே நீ அதை அணிவிக்க முடியும். அதனால் உடலை பேணி காக்க வேண்டும், நாம் உள்ளத்தை பேணி காக்க வேண்டும், நாம் ஆன்மாவை பேணி காக்க வேண்டும், நாம் மனித நேயத்தோடு வாழ வேண்டும், மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும், ஆன்மாக்களுடைய விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அதோடு இறை பிரபஞ்சனுடைய ஆற்றலோடு இருக்கும்போது உனக்கு நோய் நொடி பீடை இருக்காது, பிணிகள் இருக்காது. நீ சேர்க்கிற செல்வமெல்லாம் சுகமாக அணிவித்துக் கொள்வதற்கு, உண்பதற்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் சுகமாக உன் உடலை கொடுக்கும். சுகமாக வாழக்கூடிய ஒரு பக்குவ நிலையே அந்த பேரின்ப ஆற்றலாகிய பிரபஞ்சம் கொடுக்கும். நீ நலமாக நல்ல செல்வத்தோடு இருக்கும்போதே பேரின்பத்தை பெற்றுக்கொள். அதுதான் அழியா செல்வம். பெரின்ப ஆற்றல் தான் அழியா செல்வம். உடல் செல்வம்தான் சுகமான செல்வம். நீ அனுபவிப்பதற்கு உடல் வேண்டும், உடல் நோயிற்று இருக்க வேண்டும், அந்த உடலை தாங்கி இருக்கிற ஆன்மாவும் சஞ்சலமின்றி இருக்க வேண்டும். இதற்கு உன்னுடைய செல்வம் நிலை முதன்மையை பெறுவதில்லை. ஆனால் உன் உடல்நிலை சுகத்தோடு இருந்தால் தான் செல்வத்தை அணிவிக்கக்கூடிய நிலை இந்த ஆன்மாவுக்கு வரும்.